அண்மை செய்தி. கூவத்தூர் குறித்து அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவின் பேச்சு சர்ச்சையான நிலையில் தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகர் கருணாஸ் புகார் அளித்திருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சலமன் வழங்க கேட்கலாம். சலமன் வணக்கம். நடிகர் கருணாஸ் புகார் குறித்த மேலும் விவரங்கள் என்ன? திரைப்பட நடிகை த்ரிஷா மற்றும் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் நிறுவனரும் மற்றும் நடிகருமான கருணாஸ் குறித்து அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜன் ஒரு பேசிய வீடியோ சமூக வலைதளங்கள்ல வைரலாகி பெரும் சர்ச்சைக்குள்ளானது. இந்த பேச்சுக்கு நடிகர்கள் மற்றும் திரையுலகினர் மற்றும் பலரும் இந்த பேச்சுக்கு ராஜனை கண்டித்து பல்வேறு வீடியோக்கள் வெளியிடப்பட்டது. நடிகர் சங்கமும் இதற்கு கண்டனம் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில நடிகை த்ரிஷாவும் இது தொடர்பாக கண்டனங்களை தெரிவித்தார். இது தொடர்பாக சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் சமூக வாயிலாக அவர்கள் த்ரிஷா ஒன்று தெரிவித்திருந்தார். இது தவிர இந்த வீடியோ பெரும் வைரலான நிலையில முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜன் மன்னிப்பு கேட்டு ஒரு கடிதத்தை குறிப்பிட்டிருந்தார். குறிப்பாக தான் பேசியது நடிகை த்ரிஷா குறித்து குறிப்பிடும்படி இருந்தால் நான் மன்னிப்பு கோர இருக்கிறேன் எனவும் அந்த கடிதத்துல குறிப்பிடப்பட்டிருந்து, இந்த நிலையில நடிகரும் மற்றும் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் நிறுவனருமான கருணாஸ் காவல் ஆணையர் அலுவலகத்தில் ஒரு புகார் ஒன்றை அளித்துள்ளார். குறிப்பாக தனது பெயரை கெடுக்கும் நோக்கில் எந்தவித ஆதாரமின்றி முன்னாள் அதிமுக நிர்வாகியான ராஜன் ஒரு பேட்டி அளித்திருப்பதாகவும், இந்த பேட்டியை கண்டு தனக்கு மிகுந்த மன உளைச்சலை ஏற்படுத்தி வருவதாகவும், உடனடியாக அந்த நபர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் இதனை வெளியிட்ட யூடியூப் நிறுவனத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகார்ல குறிப்பிட்டுள்ளார். மேலும் தன்னை மற்றும் குறிப்பிடாமல் நடிகை த்ரிஷா குறித்தும் அவதூறு பரப்பும் வகையில எந்தவிதமிட ஆதாரமின்றி அவர் பேசியிருப்பது மன்னிக்கத்தக்கது. உடனடியாக அந்த நபர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த புகார்ல கருணாஸ் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த புகாரானது ஆன்லைன் வாயிலாக நடிகர் கருணாஸ் காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு புகார் அளித்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இந்த புகார் சம்பந்தமாக தற்போது சைபர் கிரைம் போலீசார் அந்த வீடியோவை வைத்து விசாரணை மேற்கொண்டு வர முகாந்திரம் உள்ளதா என்ற அடிப்படையில தற்போது சைபர் கிரைம் போலீசார் இந்த புகாரை பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவல்களை வழங்கியதற்கு நன்றி சலமன்.